சபரிமலைக்கு செல்லும் முன் ஏன் முதலில் கணேசரை வழிபட வேண்டும் தெரியுமா? ஐயப்பன் தனது தெய்வீக அவதாரத்தில் மகிஷி என்ற அசுரியை அழிக்க பூமிக்கு வந்தார். அவர் தனது கடமையை நிறைவேற்றிய பிறகு சபரிமலை மலையில் தங்கி தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு அருள் வழங்கினார். ஆனால் சபரிமலைக்கு செல்லும் பாதை எளிதானதல்ல. அது அடர்ந்த காடு, கடினமான வழிகள், பல தடைகள் நிறைந்த பயணம். பக்தர்கள் சந்திக்கும் சிரமங்களைக் கண்ட ஐயப்பன் ஒரு முக்கியமான உபதேசம் அளித்தார். ஆண்டவர், என்னை காண வருபவர்கள் முதலில் என் அண்ணன் கணேசரை வழிபட வேண்டும். அவர்தான் அனைத்து தடைகளையும் நீக்குவார். அதன்படி பக்தர்கள் சபரிமலைக்கு செல்லும் வழியில் உள்ள கன்னிமூல கணபதி கோவிலில் முதலில் கணேசரை வழிபட ஆரம்பித்தனர். அவரின் அருளால் பயணத்தில் இருந்த எல்லா தடைகளும் நீங்கி ஐயப்பனை எளிதாக அடைய முடிந்தது. அதனால்தான் இன்று வரை சபரிமலைக்கு செல்லும் ஒவ்வொரு பக்தரும் முதலில் கணேசரை வணங்கி பிறகு ஐயப்பனை தரிசிக்கிறார்கள். ஆமாம், தடைகள் நீங்கினால்தான் இலக்கு எளிதாக அடையலாம். தொடக்கத்தில் தடைகளை நீக்கினால் வாழ்க்கை பயணம் சுலபமாகும்.